ஆப்கானிஸ்தான்ல உள்ள ஒருத்தர் தன்னோட வறுமையின் காரணமா அவரோட தாய் இல்லாத அவர் உயிரையே வச்சிருக்கக்கூடிய 5 வயசு பொண்ணை அவரோட அம்மா கிட்ட விட்டுட்டு பொழப்பு தேடி இந்தியாவுக்கு போறாரு. அங்க இவர மாதிரியே பொழப்பு தேடி நிறைய பேர் இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாம் அசோசியேஷன் மாதிரி ஒண்ணு வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. இவங்களை எல்லாம் காமனா குப்ளி வாலான்ற பேரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. இந்த முந்திரி ஷால் மாதிரி எல்லாம் தெரு தெருவா போய் விற்கிறது தான் இவங்களோட வேலை. ஹீரோ அப்படிதான் ஒரு தெருவுல வியாபாரம் பண்ணிக்கிட்டே போக காத்துல அவரோட பொண்ணு ஞாபகத்தமா வச்சிருந்த பொண்ணோட கைரேகை அச்சு இருக்கிற பேப்பர் காத்துல பறந்துட அதை ஒரு மினின்ற ஒரு குட்டி பொண்ணு பிடிச்சி அவர்கிட்ட கொடுக்குறா. அவளை பார்க்கும்போது ஹீரோக்கு அவரோட பொண்ணை பாக்குற மாதிரியே இருக்கும். ஆனா அந்த பொண்ணு அவரோட தோற்றம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதுனால பயந்துகிட்டு வீட்டுக்குள்ள ஓடி போயிடுறா. அங்க அவங்க அப்பா கிட்ட போய் இந்த மாதிரி வெளியில ஒருத்தர் ஜெயிண்ட் மாதிரி இருக்காருன்னு சொல்ல அவரோ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, அவரை குப்ளி வாலான்ற பேர் சொல்லிதான் கூப்பிடணும்னு சொல்றாரு. அடுத்த நாளும் இந்த மாதிரி அவர் அந்த தெருவுல வியாபாரம் பண்ணிக்கிட்டே போக மறைஞ்சிருந்து அந்த குட்டி பொண்ணு அவர் சொல்றதையே திரும்பி சொல்றா. அவரும் அந்த பொண்ணுக்காக மறைஞ்சி பயமுறுத்தி விளையாடுறாரு. நாளாக 2 பேருக்குள்ளயும் நல்ல பாண்டிங் உருவாகுது. மினியோட அப்பாவும் அவர் கூட நல்லா பேசி பழகுறாரு. அவருக்கு அந்த குட்டி பொண்ணு வீட்டுல சாமிக்கு படிச்ச பிரசாதத்தை எல்லாம் கொண்டு போய் கொடுக்குறா. அவரை டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து ஆட சொல்றா. ஆனா இதெல்லாம் அந்த மினியோட அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்காது. இப்படி இருக்க ரம்ஜான் வரதால ஹீரோக்கு அவரோட பொண்ணுக்கு துணி எடுத்து கொடுக்க முடியல. ஆனா இங்க பொண்ணு மாதிரி அவர் நினைக்கிற மினிக்காவது ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலான்ட்டு ஒரு ட்ரெஸ்ஸையும் எடுத்துட்டு போய் அந்த பொண்ணோட வீட்டு வாசல்ல நிக்க மினியோட அம்மா அதை பார்த்துட்டு அவரை திட்டி அனுப்பி விட்டுறாங்க. இதெல்லாம் வெளியில நின்று கேட்டுட்டு இருந்த மினியோட அப்பா மனைவி பேசுனதுக்கு சாரி சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸையும் வாங்கிக்கிறாரு. அதோட மட்டும் இல்லாம அதை அவரோட பொண்ணுக்கும் போட்டு விட்டு அவங்க ரம்ஜான் செலிப்ரேட் பண்ற இடத்துக்கோ அழைச்சிட்டு போக அதை பார்த்த ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. இப்ப அடுத்த நாள்ல இருந்து மினி அம்மா அங்க வரக்கூடாதுன்னு சொன்னதுனால ஹீரோவும் மினியோட தெருப்பக்கம் வியாபாரம் பண்ணவே போல. அதனால மினி அவரை ரொம்பவே மிஸ் பண்றா. இப்ப மினி தானாவே ஹீரோவை தேடி போக வீட்டுல உள்ளவங்க எல்லாம் மினியை தேட ஆரம்பிக்கிறாங்க. மினி காணுன்ற விஷயம் ஹீரோக்கும் தெரிய வர அவரும் எங்க பார்த்தாலும் மினியை தேடுறாரு. ஒரு கட்டத்துல மினி அவரை கண்டுபிடிச்சிட அப்ப ஒரு கார் மினியை இடிக்கிற மாதிரி வரும். அதனால ஹீரோ ஓடி போய் மினியை தூக்கிக்க அதை பார்த்த ஊர் மக்கள்லாம் ஹீரோ தான் மினியை கடத்திட்டாருன்னு சொல்லி அவர் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மினியோட அப்பா தான் வந்து அதை தடுத்து நிறுத்தி நீங்க இனிமே மினியை பார்க்க வேண்டாம், எல்லா கண்ணுக்கும் அது வேற மாதிரி தெரியுது, அதனால உங்களுக்கு தான் ஆபத்துன்னு சொல்லிட்டு மினியை கூட்டிட்டு போயிடுறாரு. இப்ப ஹீரோ இருந்த அசோசியேஷன்லயும் நீ ஒரு குழந்தைய கடத்த பார்த்தனு மத்த குப்ளிவாலாவுக்கும் வியாபாரமே ஆக மாட்டேங்குது, அதனால நீ சம்பாதிச்சதெல்லாம் எடுத்துட்டு உன் நாட்டுக்கே திரும்ப போகணும்னு சொல்லிட ஹீரோவும் வேற வழி இல்லாம ஒருத்தனுக்கு கடன் கொடுத்துருப்பாரு. அதை வாங்கிட்டு கிளம்பிடலான்ட்டு அவன் கிட்ட கேட்க அவன் பணம் எல்லாம் திரும்பி தர முடியாது, நீ குழந்தைய கடத்த பார்த்தவன் தானு சொல்ல ஹீரோக்கு கோவம் வந்துடுது. கோபத்துல பக்கத்துல கிடந்த பொருளை எடுத்து அவன் தலையிலேயே அடிக்க அவன் செத்து போயிடுறான். ஹீரோ வேணும்னே செஞ்சிருக்க மாட்டாரு. ஆனாலும் கொலை செஞ்சதுக்காக ஹீரோவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக அப்ப கூட அவரு மினியை ரொம்ப ஏக்கத்தோட பாத்துட்டு போறாரு. இப்போ 15 வருஷம் கழிச்சு ஹீரோ ரிலீஸ் ஆகி முதல்ல மினியை தான் பார்க்க போறாரு. அங்க மினிக்கு கல்யாண ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. மினியோட அப்பாவும் ஹீரோவை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அவர் பொண்ணோட கைரகையை கொடுத்துட்டு என் பொண்ணை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கேன், அதுக்கு முன்னாடி என் பொண்ணு மினியை பார்த்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்ல மினியோட அம்மாவும் அதை கேட்டு மனசுடைஞ்சு போயிடுறாங்க. இப்போ மினி அங்க கல்யாண குளத்துல வந்து நிக்க அதை பார்த்த ஹீரோவும் பூரிச்சு போறாரு. ஆனா மினிக்கு ஹீரோவை சுத்தமா அடையாளமே தெரியல. ஏன்னா அவ ரொம்ப சின்ன பொண்ணா இருந்திருப்பா. மினியோட அம்மாவும் கொஞ்சம் காசை ஹீரோ கிட்ட கொடுத்து உங்க பொண்ணு கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்ல அதை அவர் வாங்காம அவர் ஜெயில கஷ்டப்பட்டு சேர்த்த காசுல பாதி அவர் பொண்ணுக்கு வச்சுட்டு மீதிய மினியோட கல்யாணத்துக்காக கொடுத்துட்டு மினியை பார்த்த சந்தோஷத்திலேயே கிளம்ப மினி அவரை மாடியில இருந்து பாக்குற மாதிரி படத்தையும் முடிக்கிறாங்க.